அதாவது எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போதுமே கோதுமை வந்து இந்த ரேஷனில் போடுவாங்க இல்லையா, ஸோ அதை தான் வந்து பல்காக அரைச்சி வச்சுப்போம். ஏன்னா இந்த கடையில் வாங்குற மாவுலலாம் மைதாலாம் மிக்ஸ் பண்ணி வருதா, ஸோ அதனால் நாங்கள் எப்போதுமே ரேஷனில் போடுற கோதுமையை வந்து வாங்கி ஒரு 2 மாதம் சேவ் பண்ணி வச்சு மொத்தமாக வந்து ஒரு 10 கிலோ வாக்கில் அரைச்சி வச்சுப்போமா. ஸோ அதை அரைக்கும் போதே பச்சரிசி சேர்த்து அரைச்சிடுவோம், எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு 10 கிலோ கோதுமையும் ஒரு 5 கிலோ பச்சரிசியும் நல்லா வாஷ் பண்ணிடணும். ஒரு 10 வாஷாவது பண்ணிவிட்டு நல்ல வெயிலில் காய வச்சு ஒரு நாள் நல்ல வெயில் அடித்தா ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் நல்லா காய வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி மிஷினில் போய் கொடுத்து அரைச்சிப்போம். ஸோ அதை வந்து நம்ம அந்த அரைச்ச உடனே வந்து உடனே ஸ்டோர் பண்ணிடக்கூடாது. கொஞ்ச நேரம் அந்த ஹீட்டெல்லாம் போகிற அளவுக்கு காய வச்சுட்டு ஆற விட்டுட்டு தான் வந்து ஸ்டோர் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஒரு 4-5 மாதத்துக்கே தாங்கும். ஸோ வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள்.